ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜுக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, இந்த குரோதி ஆண்டோட பங்குனி மாதம் தேய்பிறை பிரதோஷம். அந்த தேய்பிறை பிரதோஷமானது குருவாரன்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அன்று சதயம் திரு நட்சத்திரத்தில் வருது. அதுதான் கொஞ்சம் ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை நாட்களில் அதுவும் ஒன்று. அதில் பார்த்துட்டிங்கன்னா, பிரதோஷம் அப்படின்ட்டு சொன்னாலே அது பலவிதமான அனுக்கிரகங்கள் தரக்கூடியது. இந்த சதய பிரதோஷம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, தர்மராஜா அவரோட குடும்ப சகிதமாக, அதாவது அவங்க அப்பா சூரியமூர்த்தி, அம்மா அண்டு அவரோட ஃபேமிலி எல்லாரோடையும் ஒரு குடும்ப சகிதமாக பிரதோஷ பூஜை பண்ணுறாரு. சூட்சமாக பிரதோஷ பூஜை பண்ணுறாரு. ஏன்னா பிரதோஷ பூஜை பண்ணுறாருன்னா எங்கேப்பா பண்ணுறாருன்னு அங்கே போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு கேட்டு போகிறீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இதெல்லாம் சூட்சமாக தேவ பூஜைகள் அத்தனையுமே மனித கண்களுக்கு தெரியாதுன்ற ஒரு விஷயம் பொதுவாக நம்ம அடியார்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இந்த தர்மராஜாவே பூமியில் ஒரு பிரதோஷத்தை அட்டன் பண்ணுறாரு. அப்படி பார்த்துட்டிங்கன்னா அது சதயம் கூடிய பிரதோஷம் அப்படின்னு வருவாதியார். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, சுவாமி எங்கெல்லாம் விசேஷமாக கோயில் கொண்டுள்ளாரோ யம தர்மராஜா குடும்ப சகிதமாக கோயில் கொண்டுள்ள இடம்லாம் இந்த திருச்சி, திருப்பைஞ்சீலி, அப்புறம் நிறைய இடங்கள்லாம் இருக்கும், யமனேஸ்வரம், இப்படியெல்லாம் அங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த பிரதோஷத்தை போய் அட்டன் பண்ணுறது மிகப்பெரிய அனுகிரகம். அந்த அனுகிரகம் என்னன்றது வாத்தியார் சொல்கிறார். பார்த்துட்டிங்கன்னா, யாரேனும் நம்ம வம்சத்துலேயோ இல்லை குடும்பத்தில் பரம்பரையில் ஏதேனும் ஒரு விபத்தின் மூலியமாக உயிர் விடப்பட்டிருந்தாங்க அப்படின்னாலும், அந்த சமயத்தில் அவங்களுக்கு அங்கங்கள் சிதைந்து போயிருந்தால், அப்படி இருக்கிறவங்களோட ஆன்மா சீக்கிரமாக சாந்தி அடையவே அடையாது. பல காலங்கள் அது கொஞ்சம் ஏங்கிண்டோம் தவிச்சுண்டோம் இருக்கும் அப்படின்றாரு. அப்பேற்பட்ட நிலையில் யாரேனும் அந்த மாதிரி கர்மாவினைப்படி உயிர் விட்டுருக்காங்க, நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி யாராவது இருந்திருக்காங்க, அப்படிலாம் இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வரக்கூடிய பிரதோஷத்தை முக்கியமாக இந்த மாதிரி கோயில்களில் தர்மராஜா எங்கெல்லாம் விசேஷமாக வழிபாடு பண்ணியிருக்காருன்ட்டு பாருங்கள். அது நிறைய கோயில்களில் இருக்கும். சென்னையை ஒட்டி வேளச்சேரி, இந்த மாதிரி நிறைய இடங்கள் உண்டு. அங்கே போய் நாம் பிரதோஷம் அட்டன் பண்ணுறது. பிரதோஷ நேரத்தில் சுவாமிக்கு குறிப்பாக இந்த தேன் ரொம்ப ஒரு விசேஷமானது. இந்த மாதிரி இந்த மரண யோகம் அண்டு மிருத்யு எதிர்க்கிறதுக்கெலாம் தேன் கலந்த பண்டங்கள், தேன் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது, இதெல்லாம் கூட பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறச்சே நிச்சயமாக அந்த முன்னோர்கள் யாரேனும் இருந்தாங்க, அப்படி இருந்திருந்து அவஸ்தையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு நற்கதி அடைவாங்க அப்படின்றதே சதயம் கூடிய இந்த பிரதோஷம். கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா, மரண பயம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிலருக்கெலாம் ஒரு குறிப்பிட்ட வயது கடந்துட்டாலே மரண பயம் இருக்கும். ஒரு சில வியாதிகள் இருந்தால் நிச்சயமாக மரண பயம் இருக்கும். இப்பேற்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த மரண பயம் நீங்கணும், அந்த மரண பயம் நீங்கி இறைவனோட அனுகிரகம் கிடைக்கணும்னா இந்த சதயம் கூடிய பிரதோஷத்தை நிச்சயமாக கோயில்களில் போய் சிவாலயங்களில் அட்டன் பண்ணணும். குறிப்பாக தர்மராஜா வழிபாடு பண்ண கோயில்களில் ரொம்ப சிறப்பு. அதில் வாத்தியார் என்ன சொல்கிறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 18 நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், அந்த தைலம் அதுக்கு பேர், அந்த சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு 18 தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுறது இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு மரணபயம் நீக்கக்கூடிய மகத்தான பிரதோஷம் இது. இதில் அந்த முன்னோர்களுக்கு நற்கதி இந்த சதயங்கூடிய பிரதோஷத்திலே கொடுத்துரும். பட் ஆனால் அது குருவாரமாக இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு என்னென்னா, பொதுவாகவே குருவார பிரதோஷம்ன்றது அந்த பிரதோஷத்தில் யார் ஒருத்தர் போய் சுவாமிக்கு ஏதேனும் கைங்கரியம் பண்ணி அந்த பிரதோஷத்தில் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களோட முன்னோர்களுக்கு நற்கதி, அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையில் ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்லது நடக்கும், ப்ளஸ் அவங்க சந்ததிகளும் நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த குருவார பிரதோஷத்தோட மேன்மை இது. ஸோ அதில் இப்படி சதயமாக கூடி இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அதில் இன்னொரு பெரிய விஷயம், மரணயோகம் இருக்குது. மரணயோக பிரதோஷம் அது. இந்த மரணயோகம் போன்ற காலங்களில் தான் நிறைய மிருத்யுஞ்சர் ஜபம், இந்த பிரதோஷன் வேலையில் மிருத்யுஞ்சர் ஜபம் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ நிச்சயமாக மரண பயம் அண்டாது. நாட் ஒன்லி மரண பயம், இந்த எதிரிகள், வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற பயம், எந்த விதமான பயம் நம்ம விட்டு நீங்குவதற்கு இந்த மிருத்யுஞ்சர் ஜபம்
ரொம்ப பெரிய வகையில் நமக்கு உதவும். ஸோ அதனால் இந்த தானங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இந்த பங்குனி மாதத்தில் வந்து தேங்காய் சாதம், தக்காளி சாதம் போன்ற சாதங்களை வந்து நம்ம அந்த பிரதோஷ வேளையில் தானம் பண்ணுறது மகா உத்தமம். கிட்டத்தட்ட இது முழுமையாக தர்மராஜாவோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பிரதோஷம் அது. இது சதயம் கூடிய வேலையில் இப்படி ஒரு அனுக்கிரகம், சதய பிரதோஷம் ப்ளஸ் குருவார பிரதோஷம். இதில் இன்னொரு கூடுதலான ஒரு சிறப்பும் ஒன்று உண்டுங்க. அதாவது இந்த சாஸ்திரம் என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான விசேஷங்களை சொல்லிகிட்டே வருவாங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா புரட்டாசி, பங்குனி இந்த 2 மாதமே வந்து இந்த 2 மாதத்தோட தன்மையை என்னவா சொல்கிறாங்க அவங்க பார்த்தாச்சுன்னா, தர்மராஜாவோட கோரப்பற்கள் இந்த 2 மாதமும். அதனால தான் இந்த 2 மாதங்கள்லேயும் வந்து அதிகப்படியான நோய் தொற்றுக்கள்லாம் ஏற்படும். அதுக்காக தான் நவராத்திரிலாம் கூட கொண்டாடுவாங்க. இந்த 2 மாதத்துலேயும் ரொம்ப விசேஷமாக 4 நவராத்திரிகள் இருந்தாலும் இந்த 2 நவராத்திரி ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. அதில் பாருங்க, பங்குனி மாதம் சுவாமியோட குறப்பல்ல ஒரு மாதம் தான் இந்த பங்குனி மாதம். ஸோ அதுலேயும் இந்த சதயங்கூடி இந்த மாதிரி ஒரு பிரதோஷம் வருவது இன்னும் நமக்கு சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதோஷ வேலையில் வாருணி தேவின்ட்டு ஒரு தேவி, விசேஷமான தேவி, வருண லோகத்தை சேர்ந்த தேவி. அவளை மனசில் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். காரணம், அவளை நினைக்கிறச்சே அந்த பிரதோஷ வேலையில் நம்மளை முதல்ல தூய்மையாக்கி கொடுத்துருவா. ஏன்னா அவள் வர்ண மண்டலத்தை சேர்ந்த தேவி இல்லையா? ஸோ அதனால் இவ்வளோ விஷயங்கள் உண்டு. இதை வந்து நிச்சயமாக அடியார்கள் எல்லாரும் பயன்படுத்திங்க. ஓம்.